இல்லை காங்கட்ட கூவை இல்லை, நான் தான் உங்கள் நிலைவில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, எனக்கு வயசும் காணாது. ஏன்னா அவ்வளோ உயர்ந்தவர், மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க. அவங்க வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத, என்றும் நம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் ஒரே கேப்டன், நம்மளோட கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் பத்மபூஷன் ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு வந்து இன்று 73வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில் ஐயா உங்களை வணங்குறேன். இன்னைக்கு எல்லாருமே தெரியும் மக்களே, நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து எத்தனையோ நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் இருக்கும்போது அவரை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடலை. அவங்க எத்தனையோ உதவி செஞ்சுருக்காங்க, அப்பமெல்லாம் மக்கள் ஏற்றுக்கலை. ஆனால் அவர் வந்து கடவுளாக போனதுக்கப்புறம், தெய்வமாக போனதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரை வந்து ஒரு தெய்வமாகவே இன்றைக்கி வணங்குறாங்க. அவரோட ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி லட்சக்கணக்கான அவங்களோட மக்கள், அவங்களோட தொண்டர்கள், சினிமா துறையில் இருக்க அனைத்து நடிகைகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஐயா வந்து வணங்கி இன்றைக்கி வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் ஐயா விட்டுட்டு போன பணியை எல்லாருமே இப்போ அவங்க பிள்ளைங்க 2 பேருமே வந்து செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் செய்வாங்க. மக்கள் வந்து கேப்டன் ஐயா தவறுபட்ட மாதிரி அவங்க பிள்ளைகளையும் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் வந்து நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை மாதிரி இன்னொருத்தன் பிறந்தே வர முடியாதுங்க. அது நடிப்புனாலும் சரி, பாஸானாலும் சரி, அது எதுனாலும் சரி தான். அவரை மாதிரி இன்னொருத்தன் பிறந்து வரணும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா பிறந்த நாளில் வந்து நான் அவரை வணங்குறேன். ஐயா வாழ்த்த வயதில்லை, என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அந்த பதிவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கள பற்றி நான் சொல்லதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நீங்கள் வந்து ஒரு மகான் ஒரு சித்தராகவே வந்து போயிட்டீங்க, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா உங்களோட அந்த மறைவுக்கு அப்புறம் மக்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு மனசில் ஒரு கோயிலை கட்டி உங்களை வந்து வணங்கிட்டு இருக்காங்கிற பார்த்தாலே தெரியுது. யார் போனாலும் வயிறு நிறைய சாப்பாடை போட்டு மனசு நிறைவாக போகிற ஒரே இடம் உங்கள் கோவில். நீங்கள் இருக்கிற அந்த ஆலயம் மட்டும்தான். எப்போ போனாலும் டெய்லி அந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உங்களை வணங்கிட்டு தான் வர்றாங்க. இன்றைக்கி கூட உங்கள் பிறந்த நாளைக்கு எத்தனை லட்சம் மக்களுக்கும் சாப்பாடு போட்டு இன்றைக்கி வந்து வயிறார மனசாரையும் வந்து எல்லோரும் வந்து உங்களை நினச்சிட்டு தான் போகிறாங்க. அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது செஞ்சிட்ருக்காங்க. அது இருந்தாலும் கேப்டன் ஐயா இந்த பிறந்தநாளில் அவரை வாழ்த்த வயதில் வணங்குறேன். இந்த 73வது பிறந்தநாளில் ஐயா இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, தெய்வத்தோடு தான் போய் சேரும், கடவுள்கிட்ட மட்டும் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி நினைக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வீடு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.